வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் 17/11/2022 வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போறோம். இந்த தீர்ப்பை டிவிஷன் பெஞ்ச் வழங்கியிருக்கிறாங்க. நீதியரசர்கள் வேலுமணி மற்றும் சுந்தர் மோகன் தலைமையிலான அமர்வு தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. இந்த வழக்கில் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எங்கிட்டையும் இதுபோல நிறைய வழக்குகள் இருக்கு. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் விதமாக இந்த தீர்ப்பு உண்மையிலே மிக அருமையாக இருக்கு. மிக பெரிய தீர்ப்பு தான். அதனால கொஞ்சம் கவனமா கவனிங்க. இப்போ பாகப்பிரிவினை கேட்டு நாம ஒரு வழக்கை தாக்கல் செய்யும் பொழுது பிரதிவாதிகள் இந்த வழக்கு சொத்தை எங்க அப்பா எனக்கு செட்டில்மெண்ட் செஞ்சு கொடுத்துட்டாரு, கிஃப்ட் டீடு செஞ்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு எதிர்கட்சி செய்யும் நிலையில அந்த டாக்குமெண்ட்டை பொறுத்து நல்லன்வாய்டு பரிகாரம் கேட்கணுமா? நல்லன்வாய்டு பரிகாரம் கேட்காமல், அதாவது அந்த சம்பந்தப்பட்ட ஆவணத்தை செல்லாது என்று பரிகாரம் கேட்காமல் நாம வெறுமனே பார்ட்டிசியன் சூட்டை போட முடியுமா அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இரண்டாவதாக, தந்தை படுக்கையில் இருக்கும் பொழுது, அதிக வயதுள்ளவராக இருக்கும் பொழுது ஒரு செட்டில்மெண்ட்டை எழுதி வாங்கினால் அந்த ஆவணம் செல்லுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக, தந்தை தனக்கு அன்பினாலும் பாசத்தினாலும் செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விஷயத்தை யார் நிரூபிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை நிரூபிப்பதற்காக அதுல கண்ட அட்டஸ்டிங் விட்னஸை எப்ப விசாரிக்கணும், எப்ப விசாரிக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வழக்குல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க செட்டில்மெண்ட்டை கம்ப்ளீட்டா அலசி ஆராய்ஞ்சிருக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக பாகப்பிரிவினை வழக்கை நாம தாக்கல் செய்யும் பொழுது ஏதாவது டாக்குமெண்ட் அதுல விழுந்திருந்தா, அதாவது செட்டில்மெண்ட்டோ உயிலோ கிஃப்ட் டீடோ விழுந்திருந்தால் அதை பொறுத்து நாம கண்டிப்பாக ஒரு பரிகாரம் கேட்கணுமா? அப்படி அந்த டாக்குமெண்ட்டை பொறுத்து செல்லாது என்று அறிவிக்க கோரி ஒரு பரிகாரத்தை கேட்காமல் பார்ட்டிசியன் சூட்டு மெயின்டெனபிள் ஆகுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட பல வழக்குகள் இது போல இருக்கு. என்னுடைய வழக்குக்கு இந்த தீர்ப்பு மிகவும் பயன்படக்கூடியதாக இருக்கு. அதாவது வாதியாக இருந்தாலும் இந்த வழக்கு தீர்ப்பு எனக்கு பயன்படும், நான் பிரதிவாதிக்கு அத்தீராகி இருந்தாலும் இந்த வழக்கு எனக்கு பயன்படும். இந்த வழக்குக்குள்ள ஏகப்பட்ட முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு தீர்ப்புகளும் பொக்கிஷமான தீர்ப்புகள். இந்த வழக்கு தீர்ப்பை படிச்சு இதுக்குள்ள சொல்லி இருக்கிற முன் தீர்ப்புகள் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க நாளைக்கு எப்பேற்பட்ட வழக்காக இருந்தாலும் ஈஸியாக கட்சி செய்ய முடியும். நான் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸை நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த தீர்ப்பை 3 நாளா படிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல சொல்லியிருக்கிற பல முன் தீர்ப்புகளை நான் எழுதி வச்சிருக்கிறேன். நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ள போவோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் சண்முக சுந்தரம். பிரதிவாதிகள் 2 பேர் இருக்கிறாங்க, மோகன் பத்மினி. இந்த வாதியும் இந்த பிரதிவாதிகளும் உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகள். அப்போ அண்ணன் தம்பி தங்கச்சிக்குள்ள தான் இந்த வழக்கு நடக்குது. இப்போ அந்த வாதியான சண்முக சுந்தரம் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்றார். அந்த வழக்கு பிளைண்ட்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க அப்பா பேரு செங்கோடன், அவருக்கு நானும் பிரதிவாதிகளும் சட்டப்பூர்வ வாரிசுகள். இந்த வழக்கில் மொத்தம் நான் 4 ஐட்ட சொத்தை காட்டியிருக்கேன். 1வது ஐட்ட சொத்து 25/3/1964 எங்க அப்பாவுக்கும் அவரது சகோதரருக்கும் எங்க தாத்தாக்கும் இடையே நடந்த பாகப்பிரிவினையில எங்க அப்பாவுக்கு ஒதுக்கப்பட்ட சொத்து. 1வது ஐட்ட சொத்தின் வருமானத்திலிருந்து வாங்கினதுதான் 2வது ஐட்ட சொத்து. 3-4 ஐட்ட சொத்துகளும் அதே போல 1வது சொத்தின் வருமானத்திலிருந்து தான் வாங்கப்பட்டது. ஆக மொத்தத்தில் இந்த வழக்கில் காட்டப்பட்டிருக்கிற சொத்துக்கள் எல்லாமே கூட்டு குடும்ப சொத்துக்கள். இந்த வழக்கு சொத்துக்கள்ல குடும்ப உறுப்பினர்கள் என்கிற அடிப்படையில் எனக்கும் பிரதிவாதிகளுக்கும் பங்கு இருக்கு. அதாவது எனக்கு 9/4 பாகம் இருக்கு, 1வது பிரதிவாதிக்கு 9/4 பாகம் இருக்கு, 2வது பிரதிவாதிக்கு 9/1 பாகம் இருக்கு.
3/4/2008 என் பங்கை பிரிச்சுத்தாங்க அப்படின்னு கேட்டு நான் 1வது பிரதிவாதிக்கு வக்கீல் நோட்டீஸ் விட்டேன். அந்த வக்கீல் நோட்டீஸுக்கு 1வது பிரதிவாதி ஒரு ரிப்ளை கொடுத்தாரு. அந்த ரிப்ளைல அவர் என்ன சொல்லலான்னா, இந்த வழக்கில் கண்ட 2வது ஐட்ட சொத்தை பொறுத்து 21/5/2007 எங்க அப்பா அவருக்கு ஆதரவாக ஒரு செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்திருப்பதாக சொன்னார். 1ஆம் பிரதிவாதி சொல்ற அந்த செட்டில்மெண்ட் ஆவணம் உண்மையானதில்லை. அந்த ஆவணத்தை எங்க அப்பா நல்ல மனநிலையில இருக்கும்போது எழுதி கொடுக்கல. இந்த 1ஆம் பிரதிவாதி எங்க அப்பாவை மிரட்டியோ வற்புறுத்தியோ தகாத செல்வாக்க பயன்படுத்தியோ எழுதி வாங்கியிருக்கணும். அது ஒரு போலி ஆவணமாக கூட இருக்கலாம். எங்க அப்பா இறக்கும்போது அவருக்கு வயசு 90. அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அவருக்கு கண் குறைபாடும் இருந்தது. செட்டில்மெண்ட் எழுதினதுல இருந்து 36 நாள்ல அவர் இறந்து போனாரு. என்னையும் 2வது பிரதிவாதியையும் விட்டுட்டு 1வது பிரதிவாதிக்கு மட்டும் சொத்தை எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் எதுவும் எங்க அப்பாவுக்கு கிடையாது. அதனால அந்த செட்டில்மெண்ட் செல்லாது. எங்க அப்பா 1வது பிரதிவாதியோடு தங்கி இருந்ததால் அவரை வற்புறுத்தி மிரட்டி இந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை 1ஆம் பிரதிவாதி போட்டிருக்கிறாரு. இந்த செட்டில்மெண்ட் ஆவணம் மூலமாக வழக்கு 2வது ஐட்ட சொத்துல 1வது பிரதிவாதிக்கு எந்த உரிமையும் கிடையாது. வழக்கு 2வது ஐட்ட சொத்து எங்க அப்பாவின் சுயச்சம்பாத்திய சொத்து கிடையாது. அது 1வது ஐட்ட சொத்தின் வருமானத்திலிருந்து எங்க அப்பா வாங்கினது. அதனால வழக்கு 2வது ஐட்ட சொத்தும் கூட்டு குடும்ப சொத்து தான். அதனால எனக்குரிய 9/4 பாகத்தை பிரிக்கணும்னு கேட்டு வழக்க போடுறார். அப்ப வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கு சூட் ஃபார் பார்ட்டிஷன். இந்த வழக்கிற்கு 1வது பிரதிவாதி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறார். அவரு அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, வழக்கு 1வது ஐட்ட சொத்து பாக பிரிவினையில எங்க அப்பாவுக்கு கிடைச்ச சொத்து அப்படிங்கிறது உண்மை. எங்க அப்பா இறப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டாரு. எங்க அப்பா எனக்கு 21/5/2007 எழுதி கொடுத்திருக்கிற செட்டில்மெண்ட் ஆவணம் உண்மை. அதுல எந்த மோசடியும் நடக்கல. அந்த ஆவணத்தை எழுதி கொடுக்கும் போது எங்க அப்பா நல்ல மனநிலையிலும் திடகாத்திரத்துடன் தான் இருந்தாரு. எங்க அப்பா இறக்கும் போது அவருக்கு வயசு 88. அந்த சமயத்துல அவர் நல்லா தான் இருந்தாரு. வழக்கு 2வது ஐட்ட சொத்து எங்க அப்பாவின் சுய சம்பாத்திய சொத்து. எங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். அவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு வழக்கறிஞராகவும் பணியாற்றிட்டு வந்தாரு. அதனால எங்க அப்பா அரசு வேலை பார்த்ததன் மூலமாக கிடைத்த சம்பளத்தை கொண்டு இந்த வழக்கு 2வது ஐட்ட சொத்தை அவரு பேருக்கு கிரைய வாங்கினாரு. அதனால அந்த வழக்கு 2வது ஐட்ட சொத்து அவருடைய சுய சம்பாத்திய சொத்து. அந்த சொத்தை தான் எங்க அப்பா 21/5/2007 எனக்கு செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்திருக்கிறாரு. 1993 இருந்து இந்த வாதி எங்க அப்பாவை சந்திச்சதும் கிடையாது, பராமரிச்சதும் கிடையாது. எங்க அப்பா இறந்த பிறகு பேங்க்ல இருந்த ஒரு 6.5 லட்சத்தை நாங்க சரிசமமாக பிரிச்சுக்கிட்டோம். இந்த வழக்கில் கண்ட 1, 3, 4 ஐட்ட சொத்துக்களை சரிசமமாக பிரிப்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் வழக்கு 2வது ஐட்ட சொத்துல வாதிக்கோ 2ஆம் பிரதிவாதிக்கோ எந்த உரிமையும் பங்கும் கிடையாது. செட்டில்மெண்ட் அடிப்படையில் அந்த வழக்கு 2வது ஐட்ட சொத்து எனக்கு மட்டுமே சொந்தமானது. அதனால வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு. இந்த வழக்குக்கு 2வது பிரதிவாதி சகோதரி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1ஆம் பிரதிவாதிக்கு எங்க அப்பா எழுதி கொடுத்ததாக சொல்கிற செட்டில்மெண்ட் பொய். 2வது ஐட்ட சொத்து குடும்ப சொத்தின் வருமானத்திலிருந்து வாங்கப்பட்ட சொத்து தான். அதனால இந்த வழக்கில் கண்ட 4 ஐட்ட சொத்துக்கள்லையும் எனக்கு தலா 3ல் 1 பாகம் உண்டு அப்படின்னு சொல்லி அவங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. இந்த 1வது பிரதிவாதி 2வது பிரதிவாதி போட்ட ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த வாதி தரப்புல ஒரு ரிப்ளை ஸ்டேட்மெண்ட் போடுறாரு. அவர் அதுல என்ன சொல்றாருன்னா, 2வது பிரதிவாதிக்கு சகோதரிக்கு 1972ஆம் ஆண்டே திருமணமாகிவிட்டது. திருமணமாகும் போது அவருக்கு 80 பவுன் நகையும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே அவருக்கு இந்த வழக்கு சொத்துல சரிசம பங்கு கிடையாது. ஏன்னா இது பூர்வீக இந்து கூட்டு குடும்ப சொத்து, பூர்வீக சொத்தின் வருமானத்திலிருந்து வாங்கப்பட்ட சொத்துங்கிறதுனால அவருக்கு சரிசம உரிமைங்கிறது கிடையாது.
அதே போல ஒன்னாம் பிரதிவாதி சொல்கிற செட்டில்மெண்ட் ஆவணமும் போலியானது அப்படின்னு சொல்லி ரிப்ளை ஸ்டேட்மெண்ட் போடுறார். வாதி தரப்புல 5 விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க, 8 டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது. பிரதிவாதிகள் தரப்புல 3 விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க, 13 டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது. இடையில இந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தில் கண்ட கையெழுத்தை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக அந்த செட்டில்மெண்ட் ஆவணம் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு போகுது. அவருடைய அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்றாரு. அந்த அறிக்கை நீதிமன்ற சான்றாவணமாக குறியீடு செய்யப்படுகிறது. என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் சூட்டை பார்ட்லியாக டிகிரி பண்றாங்க. எப்படி டிகிரி பண்றாங்கன்னா, வழக்கு 1வது சொத்துல இந்த வாதிக்கும் இந்த பிரதிவாதிகளுக்கும் தலா 3ல் 1 பாகம் உண்டு. அதே நேரத்தில் வழக்கு 2வது சொத்து தந்தையான செங்கோடனின் சுயசம்பாத்தி சொத்து. அது 1வது சொத்தின் வருமானத்திலிருந்து செங்கோடன் பேருக்கு வாங்கப்பட்ட சொத்து கிடையாது. அதனால வழக்கு 2வது சொத்துல வாதிக்கோ 2ஆம் பிரதிவாதிக்கோ எந்த உரிமையும் கிடையாது. 3-4 ஷெட்யூல பொறுத்த வரைக்கும் டோட்டலாவே டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த 3-4 ஐட்டங்கள் பிரிவினைக்கு இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதே நேரத்தில் செட்டில்மெண்டை 1ஆம் பிரதிவாதி சட்டப்படி உண்மையான ஆவணம் என்று நிரூபித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சூட்டு டிகிரி பண்றாங்க. அப்போ வாதி போட்ட பாக பிரிவினையில வாதிக்கு 1வது சொத்துல 3ல் 1 பாகம் கொடுத்துட்றாங்க. 2வது சொத்துல எந்த பங்கும் கிடையாதுன்றாங்க. 3-4 ஒரு ஐட்டமே இல்லை, பார்ட்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சொத்தே கிடையாதுன்னு சொல்லி அதை போட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அநேகமா 3-4 ஐட்டங்கள் காரு, நகைகள், அசையும் சொத்துக்கள் இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இந்த வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து இந்த வாதி தரப்புல உயர்நீதிமன்றத்தில் முதல் மேல்முறையீடு பண்றாங்க. இப்போ அந்த வாதி தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாரு, நானே நிறைய விஷயங்களை இந்த வழக்குல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போத் சைடு அட்வொகேட்ஸும் ரொம்ப சூப்பராக ஆர்கியூ பண்ணி பல முன் தீர்ப்புகளை அந்த வழக்கில் சுட்டி காட்டுறாங்க. நான் என்டையர் வழக்கையும் நாம் சொல்ல முடியாது, அதனால நான் சுருக்கமாக உங்களுக்கு என்ன வாதம் வச்சாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 1, 3, 4 ஐட்ட சொத்துக்களை பொறுத்து நான் ஆர்கியூமெண்ட் பண்ண போறதில்லை. அதை பொறுத்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வழக்கு 2வது சொத்தை மட்டுமே வாதாட போறேன். வழக்கு 1வது சொத்து கூட்டு குடும்ப சொத்து அப்படிங்கிறத பிரதிவாதிகள் மறுக்கல. 1வது சொத்தின் வருமானத்தில் இருந்துதான் 2வது சொத்து வாங்கப்பட்டது. அதனால 2வது சொத்தை பொறுத்து செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்க தந்தையான செங்கோடையனுக்கு எந்த உரிமையும் இல்லை. 2வது சொத்து தந்தையின், அதாவது செங்கோடனின் சுய சம்பாத்திய சொத்து என்று வைத்துக் கொண்டாலும் கூட அதையும் பாக பிரிவினை பண்ணி விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கணும். ஏன்னா எங்க அப்பா எழுததாக சொல்லப்படுகிற 21/5/2007 தேதியிட்ட செட்டில்மெண்ட் ஆவணம் உண்மையான ஆவணம் இல்லை. எங்க அப்பா தானாக முன்வந்து நல்ல நிலையில் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை எழுதி கொடுக்கல. அது ஒரு போலி ஆவணம். செட்டில்மெண்ட் ஆவணம் போலி ஆவணம் அப்படிங்கிறது தான் வாதியினுடைய வழக்கு. எங்க அப்பா வாழ்நாளில் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை செயல்படுத்தல. சொத்துரிமை மாற்று சட்டம் பிரிவு 122 படி அந்த செட்டில்மெண்ட் ஆவணம் ஒரு செல்லாத ஆவணம். DW2 செட்டில்மெண்ட் ஆவணம் பற்றி தன் தந்தை இருக்கும் வரை தனக்கு தெரியாது அப்படின்னு சாட்சியம் அளிச்சிருக்காரு. DW2 விசாரிக்கப்பட்டவர் 1வது பிரதிவாதி. 1வது பிரதிவாதி அவரது விசாரணையில என் தந்தை உயிரோடு இருக்கும் வரை இந்த செட்டில்மெண்ட் ஆவணம் பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சாட்சியம் அளிச்சிருக்காரு. அதனால எங்க அப்பா கொடுத்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை 1ஆம் பிரதிவாதி அக்செப்ட் பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அந்த செட்டில்மெண்ட் ஆவணம் செல்லாது. அதே போல செட்டில்மெண்ட் ஆவணம் உண்மையானது அப்படிங்கறத நிரூபிப்பதற்காக இந்த 1வது பிரதிவாதி அட்டஸ்டிங் விட்னஸ் யாரையும் நீதிமன்றத்தில் விசாரிக்கல.
அதனால செட்டில்மெண்ட் ஆவணம் உண்மையான ஆவணம் அப்படிங்கிறத ஒன்னாம் பிரதிவாதி சட்டப்படி நிரூபிக்கல. இந்த வழக்குல ஒன் ஆஃப் த அட்டஸ்ட் விட்னஸ் ஆன DW3 வந்து சீஃபுக்கு வந்திருக்காரு. ஆனா அவர் குறுக்கு விசாரணைக்கு வரல. ஆனால் அவரின் சாட்சியத்தை விசாரணை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இந்த 2வது ஐட்ட சொத்தை பொறுத்து வாதியின் வழக்கை தள்ளுபடி செஞ்சிருக்கிறது தப்பு. செங்கோடன் மிகவும் வயதானவர். ஆவணம் எழுதிய 30 நாள்ல அவர் இறந்து போயிட்டாரு. ஒன்னாம் பிரதிவாதி எங்க அப்பா நல்ல எண்ணத்துடன் நல்ல மனநிலையில தான் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை எழுதி கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு. அப்படியானால் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 111 படி ஒன்னாம் பிரதிவாதி தான் அந்த நல்ல எண்ணத்தை, அந்த குட் ஃபெய்த்தை வந்து நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். எங்க அப்பா இறக்கும்போது அவருக்கு 90 வயசு, அவர் படுக்கையில் இருந்தாரு. அதனால ஆவணம் மோசடியாகத்தான் எழுதி வாங்கப்பட்டிருக்க வேண்டும். அது மோசடி இல்லை என்பதை ஒன்னாம் பிரதிவாதி தான் நிரூபிக்கணும். ஒன்னாம் பிரதிவாதி செட்டில்மெண்ட் ஆவணம் உண்மையான ஆவணம் அப்படிங்கிறத தகுந்த ஆதாரங்களோடும் சாட்சியங்களோடும் நிரூபிக்கல அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பல முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டுறார். அந்த தீர்ப்புகளை ஃபுல்லா நான் எழுதி வச்சிருக்கிறேன். அதாவது ஒரு 2 பேரும் ஒரு நெருங்கிய ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. ஒருத்தர் மீது ஒருத்தர் அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் அதிக நம்பிக்கையும் பாசமும் வைத்திருக்கிற நிலையில ஒரு டிரான்சாக்சன் நடக்குது. ஏதோ ஒரு டாக்குமெண்ட் உள்ளது, ஒரு செட்டில்மெண்டோ ஒரு கிரயமோ ஏதோ ஒரு டாக்குமெண்ட். பிற்பாடு அந்த டாக்குமெண்டை பொறுத்து ஒரு டிஸ்பியூட் வரும்பொழுது யார் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எனக்கு அந்த ஆவணத்தை எழுதி கொடுத்தார் என்று கூறுகிறாரோ அவரே அதை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 111 சொல்லுது. அதற்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சுப்ரீம் கோர்ட் சைட்டேஷனை அவர் சுட்டி காட்டுறார். 2004 9 SCC பேஜ் நம்பர் 468 கிருஷ்ணமோகன் குல் என்ற நாணி சரண் குல் அண்ட் அனதர் வெர்சஸ் பார்ட்டிமா மைட்டி அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கை சுட்டி காட்டுறார். அதே நேரத்தில் எங்க அப்பா கடைசி நேரத்தில் படுத்த படுக்கையாக இருந்தாரு. அந்த நேரத்தில் ஒன்னாம் பிரதிவாதி செட்டில்மெண்ட் எழுதி வாங்கியிருக்காரு. அப்படியானால் அந்த செட்டில்மெண்ட் வந்து தகாத செல்வாக்கை பயன்படுத்தி தன்னுடைய இன்ஃப்ளூன்ஸை, தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி எழுதி வாங்கப்பட்டிருப்பதாக தான் கருத வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் 2007 7 SCC பேஜ் நம்பர் 189 ரோசம்மாள் இஸ்தனம்மாள் பெர்னாண்டஸ் வெர்சஸ் ஜோசமரியான் பெர்னாண்டஸ் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கில் வழங்கியிருக்கிற தீர்ப்பை சுட்டி காட்டுறார். அதே போல சுப்ரீம் கோர்ட் வந்து கே லட்சுமணன் வெர்சஸ் தெற்கையில் பத்மினி 2009 1 SCC பேஜ் நம்பர் 354 அப்படிங்கிற வழக்கில் வழங்கியிருக்கிற தீர்ப்பை சுட்டி காட்டி நீங்க இந்த முதல் மேல்முறையீட அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் வாதாடுறார். அப்போ வாதி முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாரு? 1வது ஐட்ட சொத்தின் வருமானத்தில் இருந்தா 2வது ஐட்ட சொத்து வாங்கப்பட்டது. ஒருவேளை 2வது ஐட்ட சொத்து எங்க அப்பா சுயசம்பாத்திய சொத்து என்று வைத்திருந்தாலும் கூட எங்க அப்பாவை மிரட்டி தகாத செல்வாக்கை பயன்படுத்தி வற்புறுத்தி அதை ஒன்னாம் பிரதிவாதி எழுதி வாங்கியிருக்கிறாரு. அப்படியானால் நான் நல்ல எண்ணத்துடன் தான் அப்பா அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை எழுதி கொடுத்தாரு அப்படிங்கிறத ஒன்னாம் பிரதிவாதி தான் நிரூபிக்கணும். அதே போல அந்த செட்டில்மெண்ட் ஆவணம் உண்மையானது அப்படிங்கறத நிரூபிப்பதற்காக ஒன்னாம் பிரதிவாதி விட்னஸை விசாரிச்சிருக்கணும். இது எதையுமே அவர் செய்யல அப்படின்னு முக்கியமாக வாதாடுறார். இந்த வழக்கிற்கு, இந்த வாதத்திற்கு 1வது பிரதிவாதி தரப்புல ஒரு கவுண்டர் கொடுக்கறாங்க. அவங்களும் ஏகப்பட்ட முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டுறாங்க. 1ஆம் பிரதிவாதி என்ன வாதம் வைக்கிறாரு அப்படின்னா, முதல்ல வாதி போட்டிருக்கிற பாகப்பிரிவினையே செல்லாது. பாகப்பிரிவினை செய்வதற்கு வழக்கு 2வது ஐட்ட சொத்து அப்படின்னு ஒரு சொத்தே இல்லை. இந்த வாதி செட்டில்மெண்ட் ஆவணத்தை செல்லாது என்று அறிவிக்க கோரி பரிகாரம் எதுவும் கேட்கல.
செட்டில்மெண்ட் ஆவணத்தை சேலஞ்சு பண்ணாத நிலையில் வாதி கூறும் இந்த கட்டுக்கதைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது ஐட்ட சொத்து எங்க அப்பா செங்கோடனின் சுயச்சம்பாத்திய சொத்து. அதனால அதை செட்டில்மெண்ட் செய்வதற்கு அவருக்கு முழு உரிமை உண்டு. ரெண்டாவது ஐட்ட சொத்து கூட்டு குடும்ப சொத்து அப்படிங்கிறத வாதி கீழமை நீதிமன்றத்தில் நிரூபிக்கல. எங்க அப்பா தொழிலாளர் துறையில துணை ஆணையராக இருந்தாரு. அந்த சம்பளத்தை வச்சுதான் வழக்கு ரெண்டாவது ஐட்ட சொத்தை வாங்கினாரு. அவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு வழக்கறிஞராகவும் பணியாற்றிட்டு வந்தாரு. எங்க அப்பா எந்த காலத்திலும் விவசாயம் செய்யல. வாதி செட்டில்மெண்ட்டை குறிப்பாக மறுக்கல, பொதுவாகத்தான் மறுத்திருக்கிறாரு. போலியாக இருக்கலாம் அப்படின்றாரு, போலின்னு உறுதியாக சொல்லல. செட்டில்மெண்ட் ஆவணம் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணம். எனவே அந்த ஆவணத்தை உண்மையான டாக்குமெண்டாக அனுமானிக்கணும். செட்டில்மெண்ட்டை வாதி குறிப்பாக மறுக்காத நிலையில அந்த ஆவணத்தை விட்னஸை வைத்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆவணம் மோசடி, வற்புறுத்தல், தேவையற்ற செல்வாக்கு ஆகியவற்றை கூறி எழுதி வாங்கப்பட்டது என்று கூறினால் இந்த வாதி அவருடைய ப்ளீடிங்ஸில் சிபிசி ஆர்டர் 6 ரூல் 4 படி அனைத்து விஷயங்களையும் குறிப்பாக சொல்லணும். இவர் குறிப்பாக எந்த டினைலும் பண்ணலை. எங்க அப்பா ஒரு படிப்பறிவு இல்லாதவர் அல்ல, அவர் மெத்த படித்தவர். அதனால இங்க மோசடி, மிரட்டல் அப்படிங்கிற கதை எதுவுமே கிடையாது. ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் பிரிவு 31 படி செட்டில்மெண்ட் ஆவணத்தை பொறுத்து செல்லாது என்று அறிவிக்க கோரி பரிகாரம் கோராத நிலையில அந்த சொத்துல பாகப்பிரிவினை கோருவதற்கு வாதிக்கு உரிமை இல்லை. வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற அந்த பாகப்பிரிவினை வழக்கும் செல்லாது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் கீழமை நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அதனால நீங்க இந்த வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற முதல் மேல்முறையீட்டை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க. இப்போ ஹைகோர்ட்டு இதுல என்ன டிசைட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ரொம்ப சூப்பராக டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல ஹைகோர்ட்டு ஒரு இஷ்யூஸை எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்கன்னா, செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்ய பரிகாரம் கோராமல் வெறுமனே பாகப்பிரிவினை மட்டும் கேட்டு வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கு சட்டப்படி செல்லத்தக்கதா அப்படிங்கிறத முதன்மையாக தீர்வு காண்றாங்க. ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் பிரிவு 31 படி செட்டில்மெண்ட் ஆவணம் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டால் ஒழிய பாகப்பிரிவினை வழக்கு சட்டப்படி செல்லாது அப்படின்னு பிரதிவாதி சொல்றார். அதே நேரத்தில் செட்டில்மெண்ட் ஆவணத்தை பொறுத்து செல்லாது என்று அறிவிக்க கோரி வாதி பரிகாரம் ஏதும் கேட்கல அப்படின்னு சொல்றாரு. அதற்கு வாதி என்ன பதில் சொல்றாரு? அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்துல நான் ஒரு பார்ட்டி கிடையாது, அதனால அதனை பொறுத்து டிக்ளரேஷன் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இது குறித்து ஏற்கனவே டிவிஷன் பெஞ்ச் சண்முகநாதன் வெர்சஸ் ரங்கநாதன் அப்படிங்கிற வழக்கிலும் சுரேஷ் வெர்சஸ் மைனர் பிரவீஷ்ணா அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கிலையும் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. 2 வழக்கையும் வழங்கியிருக்கிறது டிவிஷன் பெஞ்ச். இந்த 2 வழக்கு தீர்ப்புலையும் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது நீங்க எந்த ஆவணத்தை பொறுத்து மோசடின்னு அப்படின்னு நீங்க கட்சி பண்றீங்களோ அந்த ஆவணத்துல நீங்க ஒரு பார்ட்டியாக இருந்தால்தான் அந்த ஆவணத்தை பொறுத்து நலன் வாய்டு கேட்கணும். நீங்க அந்த ஆவணத்துல பார்ட்டியாக இல்லாத பட்சத்துல நல்லன் வாய்டு கேட்க வேண்டியதில்லை. அதனால டிவிஷன் பெஞ்ச் வழங்கியிருக்கிற அந்த 2 தீர்ப்புகளையும் நாங்க ஏத்துக்கிறோம். அதனால செட்டில்மெண்ட் ஆவணத்தை பொறுத்து செல்லாது என்று பரிகாரம் கோராமல் வாதி பாகப்பிரிவினை கேட்டு தாக்கல் செஞ்சிருக்கிற இந்த வழக்கு சட்டப்படி செல்லும் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்ப இஷ்யூஸுக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிடுறாங்க? ஆவணத்துல நீ ஒரு பார்ட்டியா இருந்தா தான் நீ நல்லன் வாய்டு பரிகாரம் கேட்கணும். நீ ஆவணத்துல ஒரு பார்ட்டி இல்லைன்னா நல்லன் வாய்டு பரிகாரம் கேட்க வேண்டியதில்லை, வெறுமனே பார்ட்டிஷியன் கேட்டால் போதுமானது அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. இது நமக்கு மிகவும் பயன்படும். ஏன்னா நிறைய வழக்குகள்ல நாம லிமிட்டேஷனை பார்த்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்போம்.
அது போன்ற சூழ்நிலைகளை இந்த தீர்ப்பை நாம பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக சொத்து கூட்டு குடும்ப சொத்து, அதனால செட்டில்மெண்ட் செய்ய தந்தைக்கு உரிமை இல்லை அப்படின்னு வாதி சொல்றாரு. ஆனால் அந்த விஷயத்தை வாதி நிரூபிக்கல. ஏன்னா இங்க தந்தையான செங்கோடன் அரசு வேலையில இருந்திருக்கிறாரு. அந்த சம்பளத்தை கொண்டு அவரது வழக்கு 2வது ஐட்ட சொத்தை கிரயம் வாங்கியிருக்காரு. செட்டில்மெண்ட் ஆவணத்தை நல்ல நிலையில் இருக்கும்போது தனது தந்தை தானாக முன்வந்து 1வது பிரதிவாதிக்கு எழுதி கொடுக்கவில்லை அப்படின்னு வாதி சொல்றாரு. ஆனால் தந்தை நல்ல மனநிலையில் தான் இருந்தார். அவர் எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு படிக்க தெரியும். அவர் அட்வொகேட்டாகவும் பணிபுரிந்து வந்தார். அதனால அவர் நல்லா யோசிச்சு தான் எழுதி கொடுத்தாரு. அவரை ஏமாற்ற முடியாது. அவர்கிட்ட நம்மளுடைய வாய்ச்சவடாலாம் பழிக்காது. அதனால அந்த செட்டில்மெண்ட் ஆவணம் பக்காவான டாக்குமெண்ட் தான் அப்படின்னு சொல்லி 1வது பிரதிவாதி சொல்றாரு. அதே சமயம் இந்த வாதி என்ன சொல்றாரு? ப்ளீடிங்ஸ் இல்ல முதல் ரவுண்ட் என்ன சொல்லிடுவாரு? அந்த செட்டில்மெண்ட் ஆவணமானது மோசடியாகவோ வற்புறுத்தியோ தகாத செல்வாக்க பயன்படுத்தியோ 1ஆம் பிரதிவாதி எழுதி வாங்கியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. 2வது ரவுண்ட்ல என்ன சொல்வாரு? ஒருவேளை அந்த டாக்குமெண்ட் போலி ஆவணமாக கூட இருக்கலாம் அப்படின்றத சாட்சியம் அளிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? எங்க அப்பாவை 1ஆம் பிரதிவாதி வீட்டு சிறையில அடைச்சி வச்ச மாதிரி அடைச்சி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த வாதி குறிப்பாக மறுக்கல. பொத்தாம் பொதுவாக எங்க அப்பாவை சிறையில வச்சிருந்தாரு, அது போலி ஆவணமாக கூட இருக்கலாம், அது மோசடியாத்தான் 1ஆம் பிரதிவாதி எழுதி வாங்கியிருக்கணும், மிரட்டி தான் எழுதி வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு அனுமானத்துல தான் சொல்லுதாரே தவிர அவர் குறிப்பாக செட்டில்மெண்ட் ஆவணத்தை மறுக்கல. சிபிசி ஆர்டர் 6 ரூல் 4 படி ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை நீங்க எதிர்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிளையண்ட்ல குறிப்பாக என்ன மோசடி நடந்தது, என்ன வற்புறுத்தல் நடந்தது, எப்படி தகாத செல்வாக்க பயன்படுத்தினாங்க, அது மோசடி ஆவணம் அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படிங்கறத ஸ்பெசிபிக்கா சொல்லணும். நீங்க பொதுவாக அதை மறுக்க கூடாது. உங்க மறுப்பானது குறிப்பாக இருக்க வேண்டும். அதுவும் ப்ளீடிங்ஸ்ல கண்டிப்பாக இருக்கணும். இங்க வாதியினுடைய ப்ளீடிங்ஸ்லயும் இல்ல, சாட்சியத்திலும் இல்ல, ஒண்ணுக்கொன்னு ஒரு அனுமானத்தில் அடிப்படையில தான் அவர் சொல்றாரு. வாதி குறிப்பாக செட்டில்மெண்ட் ஆவணத்தை மறுக்காததால் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தில் கண்ட அட்டஸ்டிங் விட்னஸை வைத்து அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை இந்த 1ஆம் பிரதிவாதி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து முக்கியமான ஒரு கொஸ்டின் என்ன ரைஸ் பண்றாங்கன்னா, 1ஆம் பிரதிவாதி சட்டப்படி செட்டில்மெண்ட் நிரூபிச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்றாங்க. இந்த வழக்குல அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்துல கண்ட 1 ஆஃப் த அட்டஸ்டிங் விட்னஸ் கூண்டுக்கு வர்றார். சீஃப் எடுத்துடுறாங்க. ஆனா கிராஸுக்கு அவர் வரல. ஆனால் விசாரணை நீதிமன்றம் அந்த சீஃபை எடுத்துக்கிட்டு இந்த வழக்குல தீர்ப்பளிச்சிடுறாங்க. அந்த விஷயத்த ஹைகோர்ட் இந்த இடத்துல தப்புன்னு சொல்றாங்க. அதாவது DW3 சீஃப் கொடுத்துடுறாரு, கிராஸுக்கு வரல. அப்ப கிராஸுக்கு வராத பட்சத்துல அவருடைய சாட்சியத்தை நீங்க ஒதுக்கி இருக்கணும். அப்படி ஒதுக்காம நீங்க DW3 வழங்கிய அந்த முதல்நிலை சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டு கன்சிடர் பண்ணி தீர்ப்பளிச்சது தப்பு. எனவே 1ஆம் பிரதிவாதி சான்றொப்பமிட்ட சாட்சிய நிச்சயமாக விசாரிக்கல. அதே நேரத்தில் சாட்சியை விசாரிக்கணுமா அப்படிங்கறத அந்த கேள்வியை நம்ம பார்த்தோம்னா சாட்சியை நிரூபிக்க வேண்டியதில்லை. ஏன்னா வாதி ஸ்பெசிபிக்காக செட்டில்மெண்ட்டை மறுக்கல. அது மோசடி ஆவணமாக இருக்கலாம்னு ஒரு அனுமானத்தை தான் வைக்காரே தவிர குறிப்பாக மறுக்கல. அவருடைய ப்ளீடிங்ஸ்லயும் இல்லை, சாட்சியத்திலும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் ஹைகோர்ட் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை போலி ஆவணம் என்று கூறும் நபரே அவரை நிரூபிக்கணும். ஏன்னா எப்பவுமே ஒரு ஆவணமானது சார்பதிவாளத்தில் பதிவு செய்யப்பட்டு விட்டால் அதை உண்மையான டாக்குமெண்ட் அனுமானிக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே 2006 5 SCC பேஜ் நம்பர் 353 பிரேம்சிங் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் பீர்பால் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்குல தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பை சுட்டி காட்டுறாங்க.
அதே போல செட்டில்மெண்ட் ஆவணம் போலி என்றால் அது எப்படி போலி, எந்த சூழ்நிலையில் அது போலி அப்படிங்கிறத வந்து குறிப்பாக மறுக்கணும், செட்டில்மெண்ட்டையே குறிப்பாக மறுக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் 2019 வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை சுட்டி காட்டுறாங்க. நான் எப்படின்னா இந்த வழக்கில் சொன்ன முன் தீர்ப்புகள் பலவற்றை நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். எனக்கு வந்து அடுத்தடுத்த வழக்குகளை நடத்தும் பொழுது எனக்கு மிகவும் பயன்படும். மொத்தத்தில் இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் பாகப்பிரிவினை கேட்டு வழக்கை தாக்கல் செய்யும் நிலையில் அந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து தந்தையோ சகோதரனோ சகோதரியோ அம்மாவோ யாராவது ஒரு டாக்குமெண்ட்டை போட்டிருந்தால் அந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஒரு பார்ட்டியாக இல்லாத பட்சத்தில் அதை நலன்வாடு கேட்க வேண்டியதில்லை, வெறுமனே பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்டால் போதுமானது அப்படிங்கிறத இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக செட்டில்மெண்ட் ஆவணம் அல்லது உயில் அல்லது கிஃப்ட் டீடுகளை நீங்கள் போலி என்று சொல்லி நீங்கள் வழக்கை தாக்கல் செய்யும் பொழுது உங்களுடைய மறுப்பானது குறிப்பாக இருக்க வேண்டும். சிபிசி ஆர்டர் 6 ரூல் 4 பிரகாரம் உங்கள் பிளைண்ட்டில் அந்த குறிப்பான மறுப்பு விஷயங்களை உள்ள கம்ப்ளீட்டாக ஒரு டிராஃப்டாக கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வராமல் பொத்தாம் பொதுவாக அது போலி ஆவணமாகத்தான் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் அனுமானம் போட்டு பிளைண்ட்டை போட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. நீங்கள் குறிப்பாக மறுத்தால் மட்டும்தான் அதை சேலஞ்சு பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த தீர்ப்பிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பதிவு செய்யப்பட்ட டாக்குமெண்ட் எப்பவுமே உண்மையான டாக்குமெண்ட் அப்படின்னு அனுமானிக்கணும். யார் அந்த ஆவணத்தை போலி என்று சொல்கிறாரோ அவரே அதை நிரூபிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த தீர்ப்பு வந்து தெளிவாக பேசுது. அதே நேரத்தில் உடல்நிலை சரியில்லாத நிலையில் அதிக வயதுடைய காலத்தில் படுத்த படுக்கையாக இருப்பவரிடம் எழுதி வாங்கும் ஆவணம் வந்து செல்லாது அப்படின்னு வாதாடுவதற்கும் இந்த வழக்கில் முன் தீர்ப்புகள் பல தீர்ப்புகள் இருக்குது. தீர்ப்பை முழுமையாக படித்து பாருங்க, கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும். ஏன்னா என்கிட்ட இதே போல நிறைய வழக்குகள் இருக்கு. அடுத்தடுத்த வழக்குகள் ட்ரையலுக்கு போகிறோம். அப்போ அந்த தீர்ப்பு ஃபுல்லாக நாம் பயன்படுத்தி வாதியாக இருந்தாலும் கூட நம்மளால் டஃப்பாக வழக்கு நடத்த முடியும், பிரதிவாதியாக இருந்தாலும் கூட நம்ம சிறந்த முறையில் எதிர்கட்சி முடியும். நான் வக்கீல் வந்து வாதிக்கும் வருவார், பிரதிவாதிக்கும் வருவார். இந்த தீர்ப்பு முழுமையாக அனைவருக்கும் பயன்படும். முக்கியமாக வழக்கறிஞர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படித்து பாருங்கள், கண்டிப்பாக அனைவருக்கும் பயன்படும். நன்றி.